மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க செய்யற உதவிகளை ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் மிகப்பெரிய மலை அளவு பாவனை செய்யறீங்க. அவ்வளோ பெரிய உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்றீங்க. ஆனா பிறரால் உதவி பெறும் பொழுது அதை ரொம்ப கடுகளவு எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு உங்களுடைய பாவனை தான் உங்களுடைய வாழ்க்கையை அதிருப்தியிலே வச்சிருக்கு. அதாவது ஒருத்தர் சின்னதா உதவி செஞ்சாலும் அந்த உதவிக்கு நீங்க நன்றியோட இருந்தீங்க அப்படின்னா இயற்கை உங்களுடைய வாழ்க்கைய சிறப்பா கொண்டு போகும். உங்களுக்கு எப்போதும் மன மகிழ்ச்சி இருக்கும். இல்ல நீங்க செஞ்சதுதான் பெருசு அப்படிங்கிற பாவனையிலே இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே நீங்க அதிருப்தியில தான் இருக்கக்கூடிய நிலை வரும். உங்ககிட்ட வரக்கூடிய பணம் இல்லாத நபர்கள்ட்ட அன்போட இருங்க. அதே மாதிரி மனசே இல்லாத நபர்கள் வர்றாங்களா, அவங்கள்ட்ட அலட்சியமா இருங்க. பணம் இல்லாத அந்த நபர்களுக்கு நீங்க பயன்படுங்க. உங்களை பயன்படுத்த வரக்கூடியவர்கள்ட்ட மிகச்சிறந்த அரசியல்வாதியா இருங்க. நல்ல ஒரு வியாபாரியாவும் இருங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை 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 மட்டுமே வாழ்க்கையா இருக்கு. அந்த பிரச்சனையை கண்டு பயந்து ஓடிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த பிரச்சனையை எப்போதுமே எதிரியா பார்க்காதீங்க. உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா பார்க்காதீங்க. ஒரு நண்பனை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணுங்க. அந்த பிரச்சனை தான் உங்களை ஒரு லட்சியத்தை அடைய வைக்கும். பிரச்சனை இல்லை அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ பிரச்சனைய எதிரியா பார்க்காதீங்க, ஒரு ஃப்ரெண்டா பாருங்க. அந்த ஃப்ரெண்டோடவே பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் சக்சஸ் பண்ண முடியும். இங்க நீங்க சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய துன்பம், துயரம், கஷ்டம், அவமானம், அதிருப்தி இதெல்லாம் தர்றது உங்க உறவுகளோ நட்புகளோ உங்க சுற்றியுள்ளவங்களோ கிடையவே கிடையாது. உங்களுடைய இயலாமை தான் இதையெல்லாம் தந்துட்டு இருக்கு. இந்த இயலாமை என்ன செய்து இவற்றையெல்லாம் ஈர்த்து கொண்டு மேலும் மேலும் அதற்கு பலத்தை கொடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் நீங்க துன்பத்துல துவண்டு போறீங்க, துயரத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இயலாமைய விலக்கி வச்சிருங்க. இயலாமையிலிருந்து வெளியில வாங்க. இது நம்முடைய இயலாமை, இதுல இருந்து நம்ம வெளியில வந்தாதான் நம்ம வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இயலாமையிலிருந்து வெளியில வந்துருங்க. வாழ்க்கைய வாழலாம். என்கிட்ட அறிவு இருக்கு, அந்த அறிவை பயன்படுத்தி நான் சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட திறமை இருக்கு, அந்த திறமையை பயன்படுத்தி நான் பொருளாதார ரீதியா வளர்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய திறமை தான் என்ன வாழ வச்சுட்டு இருக்கு. என்கிட்ட எல்லார்கிட்டையும் பழகக்கூடிய தன்மை இருக்கு. அதனால மக்களை நான் எளிமையா ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்கள்கிட்ட இருக்கத நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என்கிட்ட இருக்கதை பயன்படுத்தி நான் சக்சஸ்ஃபுல்லா வாழ்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மிக மிக முட்டாள்தனமானது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவா இருக்கட்டும், திறமையா இருக்கட்டும், மற்ற பண்புகளா இருக்கும், இவையெல்லாம் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. இதை எதையுமே நீங்க பயன்படுத்தல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த திறமை, அறிவு இதெல்லாம் என்ன செய்யுது, உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதை பயன்படுத்தல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்க நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு, குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் எமோஷன்ஸ். என்ன செய்யறாங்க மக்கள், அவங்க மேல சின்ன தவறு சொல்லிட்டாலோ, வீண் பழி போட்டுட்டாலோ, கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணிட்டாலோ, கூட போட்டியிடக்கூடிய நபர்களாலேயோ அவங்களோட அந்த இழப்புகள், உறவுகளை இழக்கிறாங்க, சொத்துக்களை இழக்கிறாங்க, சுய கௌரவத்தை இழந்துடுறாங்க. அப்ப இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம கொஞ்சம் கூட யோசிக்காம இதெல்லாம் நம்ம இழந்துட்டோமே, இதற்கெல்லாம் காரணம் இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு மிக ரொம்ப ரொம்ப மோசமான முடிவுக்கு போயிட்டு மிக பெரிய குற்றங்களை செஞ்சிடறாங்க. நிறைய பார்க்கணும், நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிக்கணும், இந்த தவறுகளால நம்ம செய்யக்கூடிய இந்த குற்றத்தால பாதிக்கப்படுறது நாம தானே அப்படின்னு யாருமே உணர்றது கிடையாது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா யோசிச்சோம் அப்படின்னா இந்த குற்றங்கள்ல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். அதனால எப்போதுமே ஃபீல் ஹாப்பியா இருங்க, ஃபீல் பேடா இருக்காதீங்க. நீங்க ஃபீல் ஹாப்பியா இருக்கும் பொழுதுதான் உங்களை சுற்றி நல்லவர்கள் வருவாங்க, உங்களுக்கு பிடித்தமானவர்கள் வருவாங்க, உங்களை ஏமாற்றக்கூடியவர்களா இல்லாம உங்களை வாழ வைக்கக்கூடியவர்களா வருவாங்க. அதனால எப்போதும் ஃபீல் ஹாப்பியா இருங்க. உங்களை
நீங்க புரிஞ்சுக்கோங்க, உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த இடத்துல எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளுங்கள்.